வாழ்க செந்தமிழும் தமிழ்நாடும். நடக்கவிருக்கும் மக்கள் ராஜ்யம் கட்சியின் அரசியல் எழுச்சி மாநாடு எனும் போயர் இனத்தின் மாபெரும் குடும்ப திருவிழாவாக நடக்கவிருக்கும் மக்கள் ராஜ்யம் கட்சியில் வைக்கப்படும் தீர்மானங்கள். மக்கள் தொகை மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக நடத்த வேண்டும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அரசியல் மற்றும் அரசியல் அதிகாரம் பெறாத மக்கள்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் இட ஒதுக்கீடு வழங்கிட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். மேலும் கல் உடைக்கும், செங்கல் சூளை, மண் வேலை செய்யும், மர சிற்ப வேலை செய்யும், கிணறு வெட்டும், சுமை தூக்கும் மற்றும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் கல்வி, பொருளாதாரம், அரசு வேலை வாய்ப்புகளுக்கு என தனி சட்டம் நிறைவேற்றிட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். போயர் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் கட்டிட தொழிலில் 80% மேல் உள்ளனர். இந்த மக்களுக்காக கட்டிட தொழிலாளர் நல வாரிய தலைவர் பதவியை போயர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கே பெற்றுத்தர நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். கட்டுமான தொழிலாளர்களுக்கு விபத்து ஏற்படும் போது விலை மதிக்க முடியாத உயிர் இழப்பீடுகளுக்கு தற்போது நிர்ணயம் செய்யப்பட்ட இழப்பீடு தொகையை உயர்த்தி 15 லட்சமாகவும், விபத்தில் ஏற்படும் உடல் ஊனத்திற்கு ஏற்ப மாதந்தோறும் பென்ஷன் தொகையும் வழங்கிட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள கட்டிடம், சுமை தூக்கும், முடித்திருத்தும், தச்சு வேலை செய்யும், மர சிற்பம், சுண்ணாம்பு கால்வாய், செங்கல் சூளை, கல் உடைக்கும், மண் வேலை, சிற்ப வேலை, கிணறு வெட்டும், மண்பாண்டம் சலவை மற்றும் அனைத்து கட்டுமான தொழிலாளர்களுக்கும் இவர்களின் குழந்தைகளுக்கும் தனியாருக்கு நிகரான தரமான அரசு பள்ளி மற்றும் அரசு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், இளம் விதவைகள், ஆதரவற்றோர் மற்றும் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் மாவட்டம் தோறும் சுய வேலை வாய்ப்புகளுக்கு வழிவகை செய்து தரப்படும். மேலும் தமிழகத்தில் வாழக்கூடிய போயர், போய நாயக்கர், ஒட்டர், ஒட்ட நாயக்கர், ஒட்ட செட்டியார், கொங்கு போயர், பண்டி, கொட்டா என்று அழைக்கப்பட்டு வரும் ஒரே சமூக மக்கள் அரசு சாதி சான்றிதழ்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டோராக 2 பிரிவுகளிலும், சீர்மரபு பழங்குடியினராக 9 பிரிவுகளிலும், தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் 2 பிரிவுகளையும் அரசு சாதி சான்றிதழ் மற்றும் போயர் சமூகத்தை ஒரே சாதியாக அறிவித்து கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் மற்றும் அரசியல் இடஒதுக்கீடு வழங்கிட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். மேலும் உடலுக்கு கேடு தரும் டாஸ்மாக் விற்கப்படும் மது கடைகளை மூடி உடல் உழைக்கக்கூடிய சமுதாய மக்கள் 80% மது பழக்கத்திற்கு அடிமையாக உள்ளார்கள் என்பதை அறிந்து மதுவுக்கு மாற்றாக தென்னை மற்றும் பனை மரத்துக்கள் இறக்கி விற்பதாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். போயர் சமுதாயத்தை சார்ந்த மன்னர் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்கள், மறைந்த சமூக சேவகர்களை மாநாட்டில் காட்சிப்படுத்தி மணி மண்டபங்கள் அமைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். மேலும் உங்கள் தரப்பிலிருந்து வைக்கப்படும் கோரிக்கைகளும் நிச்சயமாக அரசு கவனத்திற்கு உடனடியாக கொண்டு செல்லப்படும். மக்கள் ராஜ்யம் கட்சி வீர போயர் இளைஞர் பேரவை சார்பாக உறுதியளிக்கின்றோம். அன்புடன் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் பவானி. நன்றி.